இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை மாற்றுவார். சங்கீதம் 66ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள், அங்கே அவரில் களி கூர்ந்தோம். அதாவது இந்த வசனம் சொல்லுது, கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார் என்று. இந்த சம்பவத்தை நாங்கள் எங்கே பார்க்கலாம் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழிநடத்தி கொண்டு வந்ததான அந்த தருணத்தை நாங்கள் சிந்தித்து பார்க்கலாம். அதிலே அந்த ஜனங்களை பார்வோன் படைகள் துரத்தி கொண்டு வருகிறார்கள். முன்பதாக பெரியதாக ஒரு கடல் இருக்கிறது. அவர்களுக்கு பின்பதாக பார்வோனின் படையும் முன்பதாக பெரிதான ஒரு கடலும் தடையாக நிற்கும் பொழுது அந்த ஜனங்கள் இதோடு தாங்கள் மரித்து போகிறோம் என்று சொல்லி அந்த இடத்தில் புலம்புவதையும் முறுமுறுக்கிறதையும் நாங்கள் காண்கிறோம். ஆனால் அதற்கு பின்பதாக ஒரு பெரிதான அற்புதத்தை தேவன் செய்கிறார். அந்த கடலை இரண்டாக பிளந்து வெறும் தரையால் நடந்து செல்லத்தக்கதான பெரிதான ஒரு அற்புதத்தை அந்த இடத்திலே நாங்கள் காண்கிறோம். அந்த சம்பவத்தை தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள். இதே போல் ஒரு சில நேரங்களில் எங்களுக்கு முன்னும் பின்னுமாக நெருக்கங்கள் ஏற்பட்டாலும் கூட நாங்கள் அந்த இடத்துல தேவன் எங்களுக்கான வழியை உண்டாக்கி தருவார் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த இடத்துல எல்லாம் முடிந்தது போல தெரிந்தாலும் தேவன் அந்த இடத்துல புதிதான ஒரு பாதையை உருவாக்கி கொடுக்கிறார். யாரும் இதுவரைக்கும் எதிர்பார்த்திராத ஒரு பாதையை அவர் உருவாக்கி கொடுக்கிறார். ஆகையால் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாகிலும் பிரச்சனைகள் வரும் பொழுது தேவன் அவற்றை மாற்றி போட வல்லமை உடையவர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கும் பொழுது சூழ்நிலைகளை மாற்ற அவர் ஒருவரே போதுமானவராக இருக்கிறார். Have a hopeful day.